வணக்கம். நேற்று ஐப்பசி மாத பௌர்ணமி. எல்லா பிரபலமான சிவாலயங்கள்லேயும் சிவனுக்கு லிங்கத்துக்கு அன்னாபிஷேகம் பண்ணி ரொம்ப சிறப்பாக கொண்டாடினான். அந்த அபிஷேகம் பண்ணதுக்கப்புறம் அந்த சிவலிங்கத்துக்கு ரொம்ப அழகாக அலங்காரமும் பண்ணி அந்த அன்னத்திலேயே அழகாக அலங்காரம் பண்ணி சில காய்கறிகள் கனிகள் எல்லாம் பதிய வச்சு ரொம்ப பிரமாதம். அதோடைய 3 லேயரும் ஒவ்வொன்றும் தனித்துவமாக தெரிகிற மாதிரி ரொம்ப அழகாக பண்ணியிருந்தான். எல்லா கோயிலையும் அப்படி தான் பண்ணிடலாம். ஏன்னா ஜோதி டிவியில் அதை பார்க்கும்போது பல கோயிலையும் காமிச்சா கிட்டத்தட்ட எல்லா கோயிலையும் ஒரே மாதிரி தான் இருந்தது. சில கோயிலில் லிங்கம் ரொம்ப பெருசாக இருக்கும். எனக்கு தஞ்சாவூர் பெரிய கோயில் மாதிரி, நம்ம கபாலீஸ்வரர் கோயில் மாதிரி இடத்துல மீடியம் சைஸாக இருக்கும். இன்னும் சில ரத்னகிரிஷ்லாம் இன்னும் கொஞ்சம் மெல்லிஸாக குறுகலாக லிங்கம் இருக்கும். மற்றபடி அபிஷேகம் பண்ணி அலங்காரம் பண்ணது கிட்டத்தட்ட எல்லோரும் ஒரே மாதிரி தான் பண்ணியிருக்காங்க. அதில் சிவனுக்கு கண் வரைஞ்சி, காது போட்டு, மூக்கெல்லாம் வரைஞ்சி, லிப்ஸ் எல்லாம் போட்டு ரொம்ப ஒரு மனித ரூபத்தை அந்த சிவலிங்கத்துக்குள்ளே காமிச்சான். இது சரியா தவறா அப்படிங்கிற பற்றி பெரிய ஆர்குமெண்ட் இருக்கு. இன்றைக்கி காத்தால் மதுசூதன் கலைச்செல்வன் அப்படிங்கிற ஒரு மிக சிறந்த பேச்சாளர், சைவ சித்தாந்தத்திலே அப்படி ஊறி போனவர். அவருடைய எல்லா பதிவுகளுமே ரொம்ப அழகாக இருக்குது. ஏன்னா ஜோக்கெல்லாம் அடிக்க மாட்டார், பட் சீரியஸாக தான் பேசுவார். ரொம்ப அழகான அந்த சைவ சித்தாந்தத்தை சொல்றதுக்குன்னே இருக்கிற அந்த அழகான வார்த்தைகளை உபயோகப்படுத்துவார். அண்ட் அதுக்குள்ளே போய் ரொம்ப சீரியஸாக ஒவ்வொன்றும் என்ன அர்த்தம் அப்படிங்கிறத விளக்கமாக சொல்லுவார். அதெல்லாம் அவ்வளோ படித்தவங்க கிடையாது. இது மாதிரி கேட்கும்போது பிரமிப்பாக இருக்குது. இன்னைக்கு காத்தால் கூட கேட்டுருந்தேன். அதை உங்கள்கிட்ட நான் இப்போ பகிர்ந்துக்க போகிறேன். ஒரு 30 நிமிஷம் இந்த அன்னாபிஷேகத்தை பற்றி அவர் பேசியிருக்கார். ஒரு வித்தியாசமான சில உண்மைகள்லாம் தெரியுது அவருடைய பேச்சிலேருந்து. சரி, அதை நீங்கள் பார்த்து அந்த வீடியோ பார்க்கும்போது உங்களுக்கு நான் என்ன சொல்ல வரேன்னு புரியும். நேற்றுக்கு நடந்த ஒரு சுவையான சம்பவத்தை சும்மா ஒரு ஃபியூ மினிட்ஸ் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். இந்த ரமேஷ் சிவாச்சாரியார் காத்தால் நேற்றுக்கு பார்த்தபோது சொன்னார், சாயங்காலம் முடிஞ்சால் வாங்குவோம், ஒரு 5 மணிலேருந்து 9 மணி வரைக்கும் அந்த அன்னாபிஷேகம் முடிஞ்சு அழகான அலங்காரம் இருக்கும், ரொம்ப விசேஷம், வந்து பாருங்க. கூட்டம் ரொம்ப இருக்கும். ஆனால் நீங்கள் அந்த கோயிலுக்கு 25 வருஷமாக வந்துட்டு அதனால் உங்களை யாரும் தடை பண்ண மாட்டாங்க, நீங்கள் வழக்கம் போல் வந்து அழகாக தரிசனம் பண்ண முடியும்னு சொல்லிட்டு போயிருந்தார். சாயங்காலம் போனேன், நிறைய கூட்டம் இருந்தது. நிறைய கூட்டம், கட்டுக்கடங்காத கூட்டம்னு சொல்லலாம். ஆனால் நிறைய பேரை வந்து ரெகுலேட் பண்ணிகிட்டு இருந்தா கூட்டத்தை. அப்போது அந்த கோயிலுடைய பேஷ்கர் வந்து ஒரு ஃபியூ மினிட்ஸ் வெயிட் பண்ணுங்க, நாங்கள் இந்த வழியாக அவங்கள உள்ளே விடுறோம், உள்ளே போய் நீங்கள் நல்லா தரிசனம் பண்ணலாம்னு சொன்னார். ஸோ நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். அவங்க யாரையும் அலோவ் பண்ணல. அது எக்ஸிட் மார்க், எல்லாம் வெளில வர வழி. நான் பொறுமையாக வெயிட் பண்ணியிருந்தேன். அப்போ இங்கே பின்னாடி இருந்த ஒரு லேடிகிட்ட இந்த செக்யூரிட்டி சொன்னார், அம்மா இங்கே வெயிட் பண்ணாதீங்க, இது வெளியில் வர வழி, கொஞ்சம் இப்படி போனேன்னா பக்கத்தில் அந்த தேசம் பக்கத்தில் சீனியர் சிட்டிசனுக்காக ஒரு லைன் ஃபார்ம் பண்ணிருக்கோம், நீங்கள் அந்த சீனியர் சிட்டிசன்ஸில் போயிடுங்க, நல்லா தரிசனம் பண்ணலாம்னு சொன்னார். உடனே அந்த லேடி, அவங்களுக்கு ஒரு 70 வயசு இருக்கும், குரலை வசதி, அதென்ன நீங்கள் சீனியர் சிட்டிசன்ஸில் போகலான்னு சொல்கிறேன், அங்கே போய் 3 மணி நேரம் யார் வெயிட் பண்ணுறது, இவ்வளோ கூட்டம் நிற்கிறது, நான் பார்த்தேன், அவ்வளோ தூரத்துக்கு நிற்கிறது, அவ்வளோ நேரம் வெயிட் பண்ண. இவர் சொன்னார் பொறுமையாக, அவ்வளோ நேரம் ஆகாதுமா, 1/2 மணி நேரம் ஆகும். 1/2 மணி நேரம் வெயிட் பண்ண முடியாதுண்ணா. அவையே அவ்வளோ நேரம் எப்படி நிற்க முடியுதுண்ணா? ஏம்மா திருப்பதியில் போய் மணிக்கணக்காக நிற்கிறீங்க, 1/2 மணி நேரம் இங்கே வந்து நின்று கபாலியை பார்க்க முடியாது அவங்களுக்கு? அது கூட முடியாதுன்னா நீங்கள் கோயிலுக்கு வரக்கூடாது அப்படின்னு அவரும் கொஞ்சம் குரலை வசிச்சு சொன்னார். உடனே இந்த லேடி சொல்கிறான், திருப்பதியில் சீனியர் சிட்டிசன்னால் வெயிட் பண்ண வைக்க மாட்டான், அப்படியே உள்ளே அழைச்சின்னு போயிடுவா தரிசனத்துக்கு அப்படின்னு சொன்னான். இதை கேட்டிருந்த எனக்கு கொஞ்சம் நெஞ்சு பொறுக்குதில்லையே, இந்த நிலைகட்ட மாந்தரை நினைந்து விட்டாலும் பாரதியார் அந்த வரிகள் ஞாபகம் வந்தது.
நான் சொன்னேன், அம்மா நீங்கள் கோயிலில் தரிசனம் பண்ண வந்திருக்கீங்க, கொஞ்சம் நேரம் பொறுமையாக இருக்கலாம். ஏன் இவ்வளோ ஆர்கியூமெண்ட்டு? இவர் என்ன பண்ணுவார்? இவ்வளோ கூட்டத்தில் எல்லாரையும் உள்ளே விட முடியாதுங்கிறதுக்காக தான் சொல்கிறார். அண்ட் சீனியர் சிட்டிசன் லைன் வந்ததுக்கப்புறம் இப்போ கொஞ்சம் நிறைய கோயிலெல்லாம், ஈவன் பழனி கோயிலெலாம் கூட, திருச்செந்தூர் கோயிலெலாம் சீனியர் சிட்டிசன் வழியாக போகும்போது அவ்வளோவா வெயிட் பண்ணாமல் நல்லா தரிசனம் பண்ண முடியுதுன்னு சொல்கிறான். ஏன் 500 டிக்கெட்டு 1000 டிக்கெட்லாம் கேட்குறியே, ஃப்ரீ தர்ஷன் தான், கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணி போகணும்னு சொல்கிறான். அதுக்கே நீங்கள் இவ்வளோ கோஆப்பரேட். நீங்கள் திருப்பதியில் வந்து சீனியர் சிட்டிசன் டைரெக்டாக விட்றான்னு சொன்னீங்களே, அதுக்கு முன்னாடி ஒரு நிமிஷம் யோசிங்கோ. அந்த சீனியர் சிட்டிசனில் போய் அந்த இதில் அங்கே போய் நிற்கிறதுக்கு தரிசனத்துக்கு எவ்வளோ மாதத்துக்கு முன்னாடி நீங்கள் புக் பண்ணுறீங்க? அது உங்களுக்கு ஞாபகம் இருக்கான்னு கேட்டேன். ஏன்னா எனக்கு நான் ரீசெண்டாக ட்ரை பண்ண போது, ஆமாம் நானும் சீனியர் சிட்டிசன் தானே. அப்போது ஐ மீன் அட்லீஸ்ட் தரிசனத்துக்கும் போது எல்லாம் சொல்லிக்க வேண்டியிருக்கேன். அப்போ அவர் சொன்னார், நண்பர் சொன்னார், சீனியர் சிட்டிசன்லாம் 3 months 6 monthsக்கு முன்னாடியே புக் ஆகும். அது அப்படியே அந்த இது ஆன்லைனில் ஓப்பன் ஆனோடனே வித்தின் ஃபியூ மினிட்ஸ் அப்படியே புக் ஆகிடும். ரொம்ப கஷ்டம். ஏதாவது ரிமோட்டான பிளேஸில் போய் புக் பண்ணால் கிடைக்கும், மெட்ராஸ்லேருந்து புக் பண்ணால் கிடைக்காதுன்னு சொன்னேன். நீங்கள் வந்து ரொம்ப சீரியஸாக இதுவாக சொல்கிறீர்கள், ஈஸியாக சொல்கிறீர்கள். சீனியர் சிட்டிசன்னா டக்குன்னு போக முடியும் பாலாஜி, நீங்கள் என்னை விட மாட்டேங்கிறேன்னு. நீங்கள் பாலாஜி கோயிலுக்கு போய் சீனியர் சிட்டிசன்னா எவ்வளோ மாதம் வெயிட்டிங் அப்புறம் நீங்கள் புக் பண்ணுறது. நீங்கள் அதனால் இதையும் நீங்கள் கம்பேர் பண்ணவே கூடாதுமா. எதுக்கு தேவையில்லாத ஆர்குமெண்ட்டு அப்படின்னு உள்ளே போய் நான் நல்லா தரிசனம் பண்ணிட்டோ வந்தேன். வெளியில் வரும்போதும் நிறைய பேர் புலம்பின்றே தான் இருந்தாங்க. என்ன இப்படி துரத்துறா, பார்க்கவே முடியல, பார்க்கறதுக்கு முன்னாடியே போன்னு சொல்கிறா, வந்து நிம்மதியாக சுவாமியை பார்த்தோன்னு கிடையாது அப்படிலாம் சொன்னேன். வந்து நிம்மதியாக சாமியை பார்க்கணுன்னா நீங்கள் விசேஷங்கள்லாம் வரக்கூடாது, விசேஷ தினத்துலாம் வரக்கூடாது. நிம்மதியாக சாமியை பார்க்கணுன்னா ரெகுலர் டே, அது ஒரு ஃப்ரைடே கூட இருக்கக்கூடாது, ஆர்டினரி டே, எனி டே வந்துட்டு அபிஷேகம் இல்லாத ஒரு நேரத்தில் நீங்கள் போனேன்னா கபாலீஸ்வரர் கோயிலில் தரிசனம் பண்ணுறதுக்கு என்ன பிரச்சனை? ஆனந்தமாக தரிசனம் பண்ணலாம். கபாலியும் சரி, கற்பகத்தையும் சரி, அந்த முருகனையும் விநாயகம் ஒன்றுமே இல்லை, நல்லா நின்று பார்த்துட்டே இருக்க, யாரும் உங்களை போகணுன்னு கூட சொல்ல மாட்டார். நீங்கள் ஒரு விசேஷ தினத்தில், அதுவும் எல்லா இடத்துலையும் விசேஷமாக கொண்டாடப்படுற இந்த அன்னாபிஷேகம், அன்னா அலங்காரம் அந்த கூட்டத்தில் வந்துட்டு என்ன சுவாமியை வந்து நின்று பார்க்கலையே அப்படின்னு கோரப்படுறது தப்பு. யூஆர் பீயிங் வெரி செல்ஃபிஷ்னு அர்த்தம். அதான் உங்கள்கிட்ட பகிர்ந்து. இப்போ இந்த அனுபவம் எல்லாருக்குமே ஏற்பட்டிருக்கும். எனக்கு இப்போது என்ன தோணுதுன்னா, கோவிலெலாம் கூட்டம் ரொம்ப அதிகமாகிடுது. எல்லாமே ரொம்ப கமர்ஷியல் ஆகி எல்லாமே பிரம்மாண்டமான ஒரு கூட்டத்துக்கு இப்போது ஏற்பாடு பண்ணுறா. கோயில் அந்த அறநிலையத்துறையாக இருக்கட்டும், கோயில் அந்த அலுவலகமாக இருக்கட்டும், அங்கே இருக்கிற அதிகாரிகளாக இருக்கட்டும், எல்லாருமே ஒவ்வொரு இதையும் ப்ரமோட் பண்ணுறதுக்கு மேக்ஸிமம் ட்ரை பண்ணுறா. இந்த பெரிய பிஸ்னஸ் ஷாப்பிங் மால் அதெல்லாம், இந்த ஃப்ரான்ச்சைஸ்டு ஸ்டோர்லாம் தன்னுடைய மெர்ச்சன்டைஸை விற்கிறதுக்கெல்லாம் ப்ரமோட் பண்ணுவாளே, டிஸ்கவுண்ட் போடுறேன், சேல் போடுறேன், என்ன ஆஃபர் கொடுக்குறோம், 2 வாங்கினா 3வது இலவசம்னு சொல்ல. அதுமாரி இப்போ கோவிலெலாம் எக்கச்சக்கமான விளம்பரங்கள் இருக்குது. அதனால் மக்கள் என்ன பண்ணுறான்னா அப்படியே குவியராக, இது உண்மையான பக்தியோடைய வெளிப்பாடா, இது ஒரு விதமான ஆடம்பரமாக பகட்டா தெரியல. ஏன்னா அங்கே வந்திருக்க பிஹேவியர் எப்படி இருக்கு, செல்ஃபோன் நோண்டின்னு இருக்கா, செல்ஃபோனில் பேசிகிட்டு இருக்கா, கேர்ள் ஃப்ரெண்ட்ஸோடு அங்கே வந்து ஏதோ லவர்ஸ் பார்க் மாதிரி உட்காந்துட்டு இந்த பிரசாதத்தெல்லாம் ஊட்டி விட்டுருக்கா. இதெல்லாம் பார்க்கணும். நான் கோயிலுக்கு ரொம்ப நிறைய வாட்டி போகிறேன்னா இதெல்லாம் பார்க்கும்போது கஷ்டமாக இருக்குது. அண்ட் உறக்க பேசுகிறா, அண்ட் கோயிலில் பேசக்கூடாத வார்த்தைகள்லாம் பேசுகிறா. அண்ட் அம்பாளுக்கு முன்னாடி ஆனந்தமாக நம்ம தரிசனம் பண்ணும்போது எதுக்கு நின்று அரட்டை அடிச்சுட்டு இருக்கா, அவள் வீட்டு பாலிட்டிக்ஸ்லாம் பேசிகிட்டு இருக்கா. இதெல்லாம் பார்க்கும்போது இதெல்லாம் உண்மையான பக்திக்காக தான் கோயிலுக்கு வரால, இல்லை ஒரு நல்ல ஒரு பொழுதுபோக்கு, 10 பேரை பார்க்குறோம், மனை விட்டு பேசலாம், கொஞ்சம் நடக்கலாம், எக்ஸசைஸ் மாதிரி, எப்படி வர தெரியல. நம்ம வந்து உண்மையான அந்த பக்தியையும் தனி மனித ஒழுக்கத்தையும் அந்த பண்பையும் தனித்தனியாக பிரித்து வச்சுட்டோம். கோயிலில் போய் குமாரம் அடித்து எல்லாம் பண்ணுறோம். அதே சமயம் வாழ்க்கையில் அதுமாரி நம்ம நடக்கிறது கிடையாது. அதனால் பக்தி அப்படிங்கிறது ஒழுக்கம், பக்தி தான் அன்பு, பிற மனிதர்கிட்ட, சக மனிதர்கிட்ட, சக உயிர்கள்ட்ட அன்பாக இருக்கிறது தான் உண்மையான பக்தி அப்படிங்கிறத மக்கள் உணரணும். எனக்கு மனசில் தோண ஒரு சின்ன பொறி, நீங்கள் யோசிங்க.